அண்மை செய்தி. காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த திருபுவனம் அஜித்குமார் குடும்பத்திற்கு அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அஜித் குடும்பத்தாருக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அஜித்குமாரின் தாயார் மாலதி, சகோதரர் நவீன் ஆகியோருக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஜித்குமார் குடும்பத்தாருக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அவருடைய தாயார் மாலதி, சகோதரர் நவீன் ஆகியோரிடம் சென்று அவர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் பொற்குடி உள்ளிட்டோரும் அஜித் குடும்பத்தாருக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கின்றனர். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இழப்புங்கிறது ஈடு செய்ய முடியாத இழப்பு. என்ன, அது காலத்தால தான் அவங்க மனசை தேத்த முடியும். நாங்க என்னைக்கும் ஆறுதலா இருப்போம். என்ன, முதலமைச்சர் அவர்கள்லாம் அவங்களுக்கு அவ்வளவுதான் ஈடு செய்ய முடியாத இழப்பு. என்ன, அது காலத்தால தான் அவங்க மனசை தேத்த முடியும். நாங்க என்னைக்கும் ஆறுதலா இருப்போம். என்ன, முதலமைச்சர் அவர்கள்லாம் அவங்களுக்கு அவ்வளவுதான் சிஎம் வந்து ஆடியோ காலில் பேசினாரு. அந்த மாதிரி நடந்ததெல்லாம் கேட்டார். ஒரு சில விஷயம் நானும் சொன்னேன். என்னென்ன கேட்டார் சிஎம் வந்து என்னப்பா யார் என்னன்னு கேட்டார். நான் பேர் நவீன்குமார், அண்ணன் அஜித்குமார் சார். இந்த மாதிரி விசாரணை கூட்டு போயிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு சார், இப்படி இந்த மாதிரி யாருக்குமே இனிமேல் நடக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லும்போது, சரிப்பா இது என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன், உங்களுக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி நிரந்தர வேலை வேணும் சார் அப்படின்னு கேட்கும்போது, சரி அதெல்லாம் பண்ணித்தரேன், நானே பண்ணித்தரேன், இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அதோட ஆடியோ கால் பேசினார். நீங்க என்ன டிமாண்ட் வச்சு நிரந்தரமா என்ன மாதிரி வேலை கேட்டீங்க? நிரந்தர வேலைன்னு முடிச்சுட்டேன். இல்ல கோயில் வேலை வேணாம், கோயில் வேலை வேணான்னு சொல்லியாச்சு. மற்றபடி என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு என்ன ஏதோ அது பண்ணி தந்தேன். ஐடிஐல எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் முடிச்சிருக்கேன். அதெல்லாம் இல்லை. தப்பு நடந்து போச்சுன்னு சொன்னாரு. எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இல்ல அந்த அளவு ரொம்ப டீட்டெயிலா பேசல. 5 மினிட்ஸ் இருக்கும், அதிகபட்சம் 5 மினிட்ஸ். அதான் சார் சொன்னேன், என் பையனுக்கு தண்ணி கூட கொடுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளை வளர்த்தேன், இதுக்கு நல்ல நீதி கிடைக்கும்னு சொல்லி முடிச்சிட்டேன் சார். இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கு, மனசை தேர்த்திக்கங்க, கொஞ்சம் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதோட நல்ல ஆறுதலாக தான் சார் இருக்கு, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கு. போதும் சார். சார் இப்போ இந்த கேஸ் போயிட்டு இருக்க வேகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் மட்டும் கிடையாது, எனக்காண்டி ஜாதி மதம் பார்க்காம எனக்காண்டி வந்து நின்ற ஊர்க்காரங்க தான் காரணம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இது மூலியமாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மூலம் நீதிபதிகளுக்கு, உங்கள் ப்ரெஸ் மீடியாவுக்கு, இவங்களுக்குலாம் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான், இது மட்டும். சொன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. நீ ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னா அடுத்து வேற இதுல வேற மாதிரி போட்டுருப்பாங்க. அதனால நீ தெளிவா கூப்பிடுறேன்னா இப்ப நீ கூப்பிட்டு நாங்க உள்ள வந்துருக்கோம். அதான் இந்த சொல்லுங்க. வந்துட்டு அது விஷயத்த கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கேன். அவர் வந்து இப்ப என்ன பேசினாரு, உங்களுக்கு என்ன சொன்னாரு, இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நீ ஒரு மனநிலைக்கு வந்து இப்ப கூப்பிட்டு சொல்ற. அதுதான் இந்த இதை சொல்றது தான் நான் கூப்பிட்டேன். சிஎம் வந்து இந்த மாதிரி கால் பண்ணாரு. என்னப்பா ரொம்ப வருத்தமாக இருக்குது, எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த மாதிரி விசாரணை கூட்டு போய் தான் சார் இப்படி பண்ணிட்டாங்க, இப்படிலாம் நடக்கணும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னேன். சரி என்ன கோரிக்கை அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி நிரந்தர வேலை வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரிப்பா உனக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணித்தரேன், வேலையை நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், இதை தாண்டி உனக்கு என்ன சப்போர்ட்னாலும் நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி காலை முடிச்சிட்டார். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் நான் பேசியிருக்கேன். அம்மாட்ட இரங்கலை தெரிவித்தார், மற்றபடி அவங்ககிட்ட எதுவும் கேட்டுக்கலாம். அதெல்லாம் அது அவங்கள சொன்னப்ப மற்றபடி எப்பவும் பேசினதான் பேசுனேன். கோயில் வேலை வேணான்னு சொல்லிட்டேன். ஐடிஐல எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் முடிச்சிருக்கேன். இருந்தா கூட ஓகே. அதெல்லாம் இந்த மாதிரி எது சொல்றேன்.